வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். சமூக சீர்திருத்தம். அதிலும் குறிப்பா இந்த மாற்றத்தை கொண்டு வர்றதுல சேவை அமைப்புகளோட பங்கு என்னவா இருக்கு? நம்மகிட்ட இருக்கிற ஆதாரங்கள் இத பத்தி என்ன சொல்லுதுன்னு ஆழமா அலசி பார்க்கலாம் வாங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும் எவ்வளவு உண்மையான வார்த்தைகள் இல்லையா? எந்த ஒரு சமூகமும் தொடர்ந்து வளரணும்னா காலத்துக்கேத்த மாதிரி தங்களை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த மாற்றம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. இந்த நம்பர் கொஞ்சம் பாருங்க, 31%. இது வெறும் ஒரு புள்ளி விவரம் கிடையாதுங்க. இதுக்கு பின்னால ஒரு பெரிய கதை இருக்கு. ஸ்னாப் அறிக்கையின்படி படிச்ச 18ல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிற முஸ்லிம் இளைஞர்கள்ல இத்தனை பேர் வேலை இல்லாம இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய சவால்னு. சரி, இன்னைக்கு நம்மளோட பயணத்துல என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல சமுதாயத்தோட இப்போதைய நிலைமை என்ன, அப்புறம் அவங்களுக்கான அரசியல் சட்ட உரிமைகள் என்ன சொல்லுது, கல்வி பொருளாதாரத்துல என்னென்ன சவால்கள் இருக்கு, இதுல சேவை அமைப்புகளோட பங்கு என்ன, கடைசியா ஒரு நல்ல எதிர்காலத்துக்கு என்ன வழி, இது எல்லாம் தான் ஒன்னொன்னா பார்க்க போறோம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். சமுதாயத்தோட தற்போதைய நிலை. முதல்ல நிலைமை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா தான் சீர்திருத்தம் ஏன் தேவைன்னு நமக்கு நல்லா புரியும். அடுத்ததா நாம பார்க்க போறது அரசியல் மற்றும் சட்ட உரிமைகள். நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன மாதிரியான பாதுகாப்பெல்லாம் கொடுக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1950ல நம்ம அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்தது. அதுல ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. மதம், ஜாதி, இனம்னு எந்த பாகுபாடும் இல்லாம எல்லா குடிமக்களுக்கும் அடிப்படை உரிமைகள் உண்டு. சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி, அப்புறம் நீங்க என்ன வேண்டுனாலும் சிந்திக்கலாம், எதை வேணுனாலும் வழிபடலாம்னு ஒரு வலுவான சட்ட பாதுகாப்ப இத நமக்கு கொடுக்குது. இங்க பாருங்களேன், சமூக நீதி, கருத்து சுதந்திரம், சமமான வாய்ப்பு, மொழி, கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுன்னு எல்லாத்துக்குமே நம்ம சட்டத்துல உத்தரவாதம் இருக்கு. அப்போ காகித அளவுல பார்த்தா கட்டமைப்பு ரொம்பவே வலுவாதான் இருக்கு. சரி, சட்டமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நிஜத்துல களத்துல நிலைமை எப்படி இருக்கு? குறிப்பா கல்வி, பொருளாதாரம்னு வரும்போது என்ன மாதிரியான சவால்களை இந்த சமூகம் சந்திக்குதுன்னு இப்ப கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த வரைபடம் இது உண்மையிலே கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயத்த காட்டுது. இந்த சமூகத்தோட எழுத்தறிவு விகிதம் பட்டியல் சாதியினரோட தேசிய சராசரியை விட 26% குறைவா இருக்கு. இன்னும் சொல்லப்போனா மத்த சமூகங்களோட ஒப்பிடும்போது 31% குறைவா இருக்கு. பாருங்க, எவ்ளோ பெரிய கல்வி இடைவெளி. இங்கதான் அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது. படிப்பு இருக்கு, டிகிரி இருக்கு, ஆனா வேலை கிடைக்கிறதுல தான் பெரிய சிக்கல். நம்ம ஆரம்பத்துல பார்த்தோமே, அந்த 31% வேலையில்லா திண்டாட்டம், அது இதுக்கு ஒரு நேரடி சாட்சி. ஒரு பக்கம் பார்த்தா நாடு வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கு, பெரிய பெரிய கெட்டிடங்கள், உள்கட்டமைப்பு வசதிகள்னு பாக்குறோம். ஆனா இன்னொரு பக்கம் ஒரு சமூகத்தோட அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள் ஏன் இன்னும் தீராம இருக்கு? படிப்பு ஏன் வேலைவாய்ப்பா மாற மாட்டேங்குது? இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? அப்போ இந்த நிலைமைய மாத்துறதுக்கு என்னதான் வழி? எப்படி இதை மாத்துறது? இதுதான் இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துட்டோம், இனி இதுக்கான தீர்வுகளை தேட ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல தான் சமூக சேவை அமைப்புகள் ஒரு ஹீரோ மாதிரி உள்ள வராங்க. அவங்களோட பங்கு எவ்வளவு முக்கியமானது, அவங்க எப்படி ஒரு மாற்றத்துக்கான கருவியா செயல்படுறாங்கன்னு இப்ப பார்க்கலாம். இந்த அமைப்புகள் என்னெல்லாம் செய்யுதுன்னு பாருங்களேன். படிப்புக்கு உதவி பண்றது, ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது, உடம்பு சரியில்லையா மருத்துவ உதவி, சட்ட பிரச்சனையா அதுக்கு உதவி, சமூகத்துல விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, பொருளாதார ரீதியா முன்னேற வழிகாட்டுறது, ஏன் குடும்பம், கல்யாண பிரச்சனைகளுக்கு கூட ஆலோசனை சொல்றாங்க. சின்ன பசங்கள்ல இருந்து இளைஞர்கள் வரைக்கும் தனித்தனியா சங்கங்கள் வச்சு அவங்களையும் வழி நடத்துறாங்க. சொல்லப்போனா ஒரு சமூகத்தோட எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய இவங்க முயற்சி பண்றாங்க. இன்னைக்கு நாம பாக்குற இந்த மாதிரி அமைப்பு ரீதியான முயற்சிகளுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. உதாரணத்துக்கு கிபி 859ல ஆரம்பிக்கப்பட்ட இந்த அல் கரவியன் பல்கலைக்கழகம், இது ஒரு சமூகம் ஒன்றிணைந்து கல்விக்காக செஞ்ச முயற்சிக்கு ஒரு காலத்தால் அழியாத சாட்சியா இன்னைக்கும் நிக்குது. ஆக இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, தனித்தனியா இருக்கிற பிரச்சனைகளை ஒரு சமூகத்தோட ஒட்டுமொத்த முன்னேற்றமா மாத்தணும்னா அதுக்கு கூட்டு முயற்சி ரொம்ப அவசியம். அந்த கூட்டு முயற்சிக்கு ஒரு சரியான தளமா இந்த சேவை அமைப்புகள் இருக்கு. ஓகே, பிரச்சனைகளை பார்த்தோம், தீர்வா சேவை அமைப்புகளோட பங்கையும் பார்த்தோம். இனிமே எதிர்காலத்தை எப்படி திட்டமிடலாம், ஒரு நீண்டகால பார்வை எப்படி இருக்கணும், அத பத்தி பாப்போம். இந்த எதிர்கால பார்வைக்கு லேட்ரல் என்ட்ரின்னு ஒரு ஐடியா சொல்றாங்க. இது ஒண்ணுல ரொம்ப சிம்பிள்.
நாம ஒரு ரோட்ல போறோம், பயங்கர டிராஃபிக். அப்ப என்ன பண்ணுவோம்? ஒரு சந்து கிடைச்சா அதுல புகுந்து போயிடுவோம் இல்லையா? அது மாதிரிதான் வழக்கமான பாதைகளை விட்டுட்டு புதுசா கிரியேட்டிவா யோசிச்சு முன்னேற்றத்துக்கான மாற்று வழிகளை உருவாக்குறது தான் இது. இந்த புது பார்வைக்கு ஒரு 5 தூண்கள் இருக்கு. 1. கல்வியில ஒரு முழுமையான முன்னேற்றம். 2. திட்டமிட்ட பொருளாதார வளர்ச்சி. 3. சமூக கலாச்சார சீர்திருத்தம். 4. அரசியல் விழிப்புணர்வும் அதுல பங்கெடுப்போம். 5வது முக்கியமா பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் அதிகாரம் கொடுக்கிறது. இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு சங்கிலி மாதிரி இணைஞ்சிருக்கு. பழைய அணுகுமுறைக்கும் இந்த புது அணுகுமுறைக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம் இதுதான். முன்னெல்லாம் வெயிலிருந்து யாராவது வந்து நமக்கு உதவி செய்வாங்கன்னு காத்துட்டு இருந்தோம். ஆனா இப்போ அப்படி இல்ல. நமக்கு என்ன தேவையோ அதை நாமளே முன்கூட்டியே திட்டமிட்டு முன்னால நின்னு செய்யணும். இது வெறும் செயல் மாற்றம் இல்ல, ஒரு மிகப்பெரிய மனநிலை மாற்றம். அப்போ கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் சிந்திக்க வைக்க விரும்புறேன். ஒரு சமூகத்தோட எதிர்காலம் உண்மையிலே அதோட கூட்டு முயற்சியில தான் அடங்கியிருக்கா? இந்த சேவை அமைப்புகள் மூலமா நம்ம உருவாக்குற இந்த கூட்டு சக்தி நம்ம பார்த்த எல்லா சவால்களையும் தாண்டி ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்க முடியுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.